ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஊசியே இல்லாமல் கோர்த்தது போல் எப்படி பூ கட்டணுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நூல்கண்டு எடுத்து அது ரெண்டாக நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடும், நம்ம கட்டுற நூலை வந்து ரைட் ஹேண்ட் சைடும் வச்சு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஒரே ஒரு கன்னி மட்டும் கட்டிக்கணும். நம்ம எத்தனை பூ வைக்கிறோங்கிறது நம்மளோட இஷ்டம். அந்த மாதிரி இது மாதிரி ஒரு கன்னி வச்சு கட்டி திருப்பிக்கணும். நார்மலாக மழுக்கு போட்டு எப்படி பூ கட்டுவோமோ அது மாதிரி திருப்பிக்கணும் கட்டி. இது வந்து மாலை கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கட்டுறோம். இப்போ கட்டி திருப்பியாச்சு. இப்போ 3 பூ எடுத்து வச்சு ஒரு சுற்று மேலேருந்து கீழே போய் அந்த கண்ணிலேருந்து மேலே வந்துடணும். காம்பு மேலே இருக்கணும், பூக்கடியில் வந்து அந்த நூல் போய் மறுபடியும் மேலே வந்துடணும். திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி பூவை வச்சுக்கிட்டு கிராஸாக கட்டினதை வந்து திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி செய்யணும். கீழே போய் மேலே வந்துடணும், அவ்வளோதான். அப்படியே சுற்றி ரொட்டேட் பண்ணி கட்டிக்கிட்டே வரணும். இப்போ அடுத்தது 3 பூ வச்சு மேலேருந்து கீழே போய் மேலே வந்தாச்சு. பூ காம்பு மேலே இருக்கணும், நூல் வந்து அடியில் போய் வந்துடணும். அது மாதிரி சுற்றியும் அப்படியே கட்டிகிட்டே வரணும். இப்படி சுற்றியும் கட்டிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து ஊசியில் கோர்த்த மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஊசியே யூஸ் பண்ணாமல் நம்ம இப்படி பூ ஊசியில் கோர்த்த மாதிரி எந்த கேப்பும் இல்லாமல் ஊசியில் கோர்த்தா கூட நமக்கு வந்து பூ வாட அதுக்கு வந்து கேப் விட ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த மாதிரி கட்டணும்னா நமக்கு பூ வந்து எந்த ஒரு கேப்பும் நூல் வந்து பிரியாமல் அப்படியே இருக்கும். பூ வாடிச்சுனா கூட அந்த காம்பு வந்து கேப் விடாது, நீட்டாக இருக்கும். பூ கடைசி வரைக்கும் பூ தலையிலேருந்து எடுத்து போடுற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எந்த நேரத்துலையும் அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டுறாங்க. இது மாலை கட்டு தான். இது ஈஸியாக நீங்கள் எந்த பூவில் வேணாலும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். குண்டு மல்லின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே சுற்றி கட்டிட்டு வர்றது தான். 3 பூ வச்சு அப்படியே வச்சுட்டு மேலேருந்து கீழே போய் மேலே மறுபடியும் வந்துடுறது தான். அப்புறம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவு நூல் விட்டுருக்கோம். அது வந்து கட்டுற நூலை வந்து ரைட் ஹேண்ட் சைடு விட்டுருக்கோம். அது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்காக அந்த பக்கம் கட்டுற நூல் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதனால் அந்த பக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கட்ட வேண்டிய நூல் கண்டை வச்சுக்கிறோம். அப்படியே சுற்றியும் கட்டிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ரித்து ட்ரீம்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த பூவை கட்டி முடிச்சுட்டு நம்ம எப்படி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கரெக்டான நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணலைன்னா எல்லாம் உருவிக்கிட்டு அப்படியே வந்துடும். கடைசியாக நாட் போடுறதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தேவையான அளவு கட்டிக்கிட்டே வரோம். இது மணப்பெண் அலங்காரத்துக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கல்யாணத்துக்கெலாம் பொண்ணுக்கு வந்து அழகுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி கட்டி வச்சோம்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்லர்லலாம் போனோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி தான் கட்டி நமக்கு வந்து பொண்ணுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்படி சிம்பிளாக நாம்ளே வீட்டில் கட்டிக்கலாம். ஊசியில் கோர்த்தோம்னா நமக்கு வந்து எங்கேயாவது ஊசி வச்சிரும், அதை தொலைவி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். இதுனா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக பூவை நம்ம கோர்த்தது மாதிரியே கட்டிக்கலாம். சிம்பிளாக நூல் மட்டும் இருந்தால் போதும். அழகாகவும் இருக்கும். எந்த இடத்துலையும் நமக்கு வந்து கேப் விழாமல் இருக்கும். அப்படியே சுற்றியும் ரவுண்டாக அப்படியே பந்து மாதிரி கட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மாலைக்கட்டு கட்டுறதுனால நமக்கு ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ கட்டி முடித்தாச்சு. தேவையான அளவு கட்டி முடிச்சுட்டு நம்ம இப்போ கடைசியாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். நாட் போட்டு முடிச்சிடுவோம். நம்ம 3 பூ தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை வேணால் நமக்கு இஷ்டம் போல் நம்ம கட்டிக்கலாம். ரொம்ப அடர்த்தியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இல்லை சிம்பிளாக போதுனாலும் 1 இல்லை 2 பூ வச்சு கட்டலாம்.
கட்டி முடிச்சாச்சு. நமக்கு போதுமான அளவு. இப்போ கடைசியாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறத பார்க்க போகிறோம். அந்த கண்ணில் இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு அந்த கையில் இருக்கிற நூலை ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடுறோம். நம்ம நார்மலாக போடுற முடிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். கட்டியாச்சு. நம்ம மாலை கட்டு வீட்லேயே கட்டியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.